சிவனுக்கு அலங்காரம் பண்ண கூட்டிட்டு போறதையும் அவரோட அலங்காரம் எப்படி இருந்திருக்கும் அப்படின்னு இங்க கதை கேட்டுட்டு இருக்கிற பார்வதி ஆர்வத்தோட கேட்டுட்டு இருக்கிறதையும் போன எபிசோட்ல பார்த்தோம். இன்னைக்கு எபிசோட்ல நாராயணன் சிவனுக்கு அலங்காரம் பண்ணிட்டு கூட்டிட்டு வந்துட்டாரு. பார்க்க ரொம்ப அழகா சுந்தரேஸ்வரர் காட்சி கொடுக்குறாரு எல்லாருக்கும். சிவன் இவ்வளவு அழகா இருக்கிறத பார்த்துட்டு இமவான், மைனாவதி தேவர்கள் எல்லாருமே ரொம்ப ஆச்சரியத்துல பார்த்துட்டு இருக்காங்க. நந்தி சொல்றாரு, சிவனோட இந்த அலங்காரத்தை பார்த்து மன்மதனே பொறாமப்படுவாரு. எனக்கு என்ன பயமா இருக்குன்னா இந்த சுந்தரேஸ்வரோட கோலம் பார்வதியோட தோற்றத்தை ஒண்ணுமில்லாம பண்ணிடுமோன்னு தான் பயப்படுறேன் அப்படிங்கிறாரு. உடனே நாராயணன் சொல்றாரு, சுந்தரேஸ்வரர் சந்திரேஸ்வரர் அப்படின்னு சொல்லிட்டு உனக்கு ஏற்ப சந்தேகம் தான் எனக்கு வந்திருக்கு அப்படிங்கிறாரு. உடனே மகாலட்சுமி சொல்றாங்க, பார்வதியோட அழகு அவ்வளவு சாதாரணமா குறைச்சு எடை போட்டுறாதீங்க, அவங்களோட அழகான வடிவத்தை பாருங்கன்னு சொல்லி காமிக்க பார்வதிக்கும் இங்க அலங்காரம் பண்ணி கூட்டிட்டு வராங்க. அலங்கார பூஷிதியா ரொம்ப அழகா இருக்காங்க. இப்போ சிவனும் பார்வதியும் அவங்க ஒருத்தரோட அலங்காரத்தை ரொம்ப அழகா ரசிச்சுட்டு இருக்காங்க. அப்ப லட்சுமி சொல்றாங்க, மகாதேவர் சுந்தரேஸ்வரர் அப்படின்னா பார்வதி சுந்தரேஸ்வரி, மகாதேவர் சந்திரேஸ்வரர்னா இவங்க சந்திரகந்தா அப்படின்னு சொல்ல இப்ப கதையை சொல்லிட்டு இருக்க சிவன் சொல்றாரு, சந்திரேஸ்வருடைய மனைவி சந்திரகாந்தா இவங்க சன்னியாசியா இருந்த சிவனையே சம்சாரி ஆக்கிட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஓம் தேவி சந்திரகாந்தாய நமக அப்படின்னு சொல்லிட்டு இருக்காரு. சொல்லும் போது பார்வதியோட உடல் திரும்ப ஒளிர அவங்க உடல் அந்த சந்திரகாந்தா வெளிவந்து இன்னொரு சக்கரத்தையும் இயக்க வைக்கிறாங்க. இப்போ சிவன் சொல்றாரு, மணிப்பூர சக்கரம், இந்த சக்கரம் உருவானதுனால உடம்புல இருக்க அத்தனை சக்திகளும் ஒன்றான ஒரு நிலை ஏற்படும். இனிமே நீ உணரக்கூடிய உன்னுடைய பயணம் ஆரம்பமாயிடும். உன்னோட குடும்பத்தை உன்னால உணர முடியும், உன்னோட கணவனை உன்னுடைய குழந்தைகள் உன்னால உணர முடியும், அதோட நீ யாரு அப்படிங்கறதே உணர்ந்து சொல்றாரு. பார்வதியிலிருந்து வந்த அந்த சக்தி திரும்ப அவங்களுக்குள்ளே ஐக்கியமாக இப்ப அவங்க கண்களை மூடி யோசிக்கும் போது அவங்களுக்கு சிவன் பார்வதியோட திருமண காட்சியும் தெரியுது. சிவன் பார்வதியோட நெற்றியில திலகம் என்ற காட்சி அவங்க கண்களுக்கு தெரியுது. கண்கள் கலங்க அவங்க திரும்ப சிவன் கிட்ட கேக்குறாங்க, தேவி பார்வதி சிவனுக்கு ஏத்தவங்களா இருந்தாங்களா அப்படின்னு கேட்டதும் சிவன் ஆச்சரியத்தோட நவதுர்கை இல்ல அடுத்த துர்கையான சாந்தி துர்கையை பத்தி சொல்ல வேண்டிய நேரம் வந்துருச்சு, அவங்கள பத்தி நான் சொல்றேன் அப்படின்னு. உண்மையிலே பார்வதி தான் சக்தி, அவளே சூரியனுடைய தேஜஸ்கூரிய மூலப்பொருளும் அவதான். அவங்க தான் தேவி சாந்தி துர்கை, அவளே சின்ன அணுவும் அவளே பிரம்மாண்டமும். உங்களுக்கு புரியுற மாதிரி சொல்லணும் அப்படின்னா சக்தியோட அந்த சின்ன துகள் தான் அனைத்து துகளையுமே ஒன்னாக்குச்சு. இந்த அனைத்து பிரம்மாண்டத்தையும் அவதான் உருவாக்குனா பார்வதி அதுக்கு காரணமாவும் இருந்தா. இப்ப பிரம்மாண்டத்துக்கு காரணம்னா சிவன் சூனியத்துக்கு காரணமா இருக்கிறவரே இருந்தாலும் ரெண்டு பேருமே இணைஞ்சு பூர்ணமடைகிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஓம் தேவி சாந்தி துர்கே நமக அப்படிங்க பார்வதியோட உடல் ஒளிர அவங்களோட உடல்ல இருந்து திரும்ப தேவி சாந்தி துர்கையும் வெளியே வர இப்போ பார்வதியோட உடல்ல இன்னொரு சக்கரம் உருவாகுது. இப்ப சிவன் சொல்லாரு, அநாகத சக்கரம் உருவாயிருச்சு, அதனால உன் கண்களால பார்க்க முடியாத விஷயங்களை கூட உன்னால பார்க்க முடியும், உனக்கான உண்மையை உனக்கான சுயத்தை கடமையை உணர்ந்துக்கோ அப்படின்னு சொல்ல இந்த சக்தியும் பார்வதிக்குள்ளே வந்து ஐக்கியமாக பார்வதி கண்களை திறந்து பார்க்க அவங்க முன்னாடி சிவன் அவருடைய சுய உருவத்துல இருக்கிறத பாக்குறாங்க. இதை பார்த்து ரொம்ப சந்தோஷப்பட்ட பார்வதி அடுத்த செகண்டே சிவனோட உருவம் இப்ப கதை சொல்லிட்டு இருந்தாருலே அதே உருவத்துக்கு மாறும் ரொம்ப ஏமாற்றமாயிடுறாங்க. அப்போ சிவன் சொல்லாரு, உனக்கு இப்போ ஓய்வு தேவைன்னு நினைக்கிறேன், எனக்கும் கூட கொஞ்சம் ஓய்வு தேவை அப்படின்னு சொல்லிட்டு அவர் எந்திரிச்சு அங்க இருந்து கிளம்புறாரு. கிளம்புறதுக்கு முன்னாடி மைனாவதி இமவான் ரெண்டு பேருமே பார்த்துட்டு போறாரு வாங்க அப்படிங்கிற மாதிரி. இதோட இந்த எபிசோட் முடியுது. அடுத்த எபிசோட்ல பார்க்கலாம். சேனல் லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பெல் பட்டனை பிரஸ் பண்ணுங்க. தேங்க்யூ.